ஹாய் மக்களே, அனிமே ஃபேன்ஸ்க்கு இடையில இருக்க ஒரு மிகப்பெரிய விவாதம் என்னன்னா டோஜி விசஸ் மாக்கி. இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு செம மாஸ்? ஒரு பக்கம் சாசரர் கில்லர்னு பேர் எடுத்த நம்ம லெஜண்ட் டோஜி ஃபிஷிகிரோ, இன்னொரு பக்கம் அதே ஜெனின் கிளான்ல பிறந்து இப்போ அதே லெவலுக்கு வளர்ந்து நிக்கிற நம்ம குயின் மாக்கி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதாவது சுத்தமா கர்ஸ் எனர்ஜியே கிடையாது. ஆனா உடம்புல அசுர பலம், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு. சரி, இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு செம ஸ்ட்ராங்? நம்ம கிங் டோஜியா இல்ல நம்ம குயின் மாக்கியா? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இது ஒரு சாபம் மாதிரி, ஆனா இது ஒரு வரப்பிரசாதம். கர்ஸ் எனர்ஜி துளி கூட இல்லாம பிறக்கிறதால இயற்கையிலே இவங்களுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தும் பலம் வேகம் அப்புறம் ஐம்புலங்களையும் செம்ம ஷார்ப்பா கொடுத்திருக்கு. டோஜி இவர் பிறக்கும் போதே ஒரு கம்ப்ளீட் பீஸ்ட், எந்த ஒரு சின்ன கர்ஸ் எனர்ஜியுமே இல்லாம பிசிக்கல் பவர்ல இருந்தாரு. அதே மாக்கிக்கிட்டு வந்தோம்னா அவளுக்கு கொஞ்சம் கர்ஸ் எனர்ஜி இருந்துச்சு, ஏன்னா அவ கூட மாய் பிறந்தனால. மாய் இறந்தப்புறம் அவளோட ஃபுல் ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் அன்லாக் ஆயிருச்சு. இப்ப மாக்கியும் டோஜிக்கு சமமான லெவல்ல இருக்கா. இவங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டும் கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? அவங்களோட காம்பாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஐக்யூ எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்க்கலாமா? இப்ப சண்டைக்கு வருவோம். எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம டோஜி எடுத்துக்கிட்டோம்னா, டோஜி ஒரு பக்கா பிளான் பண்ற ஆளு, செம்ம டாக்டிஷியன். போஜோவே டயர்டாக்கி பிளான் பண்ணி அடிச்சவரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு கொலையாளிக்கு தேவையான எல்லா தந்திரமுமே அவருக்கு அத்துப்படியா தெரியும். அதே மாக்கிட்டு வந்தோம்னா, மாக்கியும் சலைச்சவர்ல, ஆனா அவரோட ட்ரைனிங் எல்லாமே ஜெனின் கிளான்ல இருக்க அந்த ட்ரைனிங் அகாடமில தான் நடந்திருக்கும். மேபி கல்லிங் கேமுக்கு அப்புறம் வேணா அவரோட அந்த ஐம்புலங்களும் ஓபன் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படி ஓபன் ஆச்சுன்னா அவ காத்துல இருக்க சின்ன அசைவை கூட வச்சு எதிரியை ஈஸியாவே கணிச்சிருவா. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோம்னா டோஜி கொஞ்சம் முன்னாடி இருக்காரு. எந்த வெப்பன்ஸுமே இல்லாம ரெண்டு பேருமே வெறும் கையால கூட ஒரு யானையவே ஈஸியா தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அவங்க வச்சிருக்க டூல்ஸ் தான் மேட்டர். டோஜி இவர்கிட்ட இருக்கிறது இன்வெர்டட் ஸ்பியர் ஆஃப் ஹெவன். இது எந்த ஒரு பவரையுமே கேன்சல் பண்ணும். அப்புறம் பிளேஃபுல் கிளவுட் வேற இருக்கு. கூடவே இன்வென்ட்ரி கர்ஸை வயிற்றுக்குள்ளே வச்சிருப்பாரு. அதுல எல்லா டூல்ஸையுமே அவர் அவரால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்ப இருக்க கரண்ட் மாக்கி சோல் ஸ்பிரிட் கட்டான வச்சிருக்கா. இந்த டூல் ஆப்பனண்டோட சோலையை டைரக்டா அட்டாக் பண்ணும். அந்த டூலை வச்சு எப்படியெல்லாம் சம்பவம் நீங்களே பாத்திருப்பீங்க. டூல்ஸை யூஸ் பண்றதுல ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க. மாக்கி இப்ப அதே டெக்னிக்கை கத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. இப்ப முக்கியமான கேள்விக்கு வந்துட்டோம், யார் பலசாலி? த பிரைம் கம்பேரிசன். ஜேஜிகோட ஆர்த்தர் கேகே குடாமி என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்க மாக்கி ஷிபியா இருக்குல்ல நம்ம பார்த்த டோஜிக்கு ஈக்குவல் தான். அதாவது பவர் லெவல்ல ரெண்டு பேருமே ஒரே கோட்ல தான் நிக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. டோஜி ஒரு ரிட்டையர் ஆன சோல்ஜர். அவர் சண்டையில காட்டுற அந்த குரூயல்ட்டியும் அவரோட தந்திரமும் மாக்கியை விட ஒரு படி மேலவே இருக்கான். ஆனா மாக்கி இப்பதான் அந்த ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருக்கா. சோ ஃபைனலா சொல்லணும்னா, ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே ஃபுல் ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் அன்லாக் ஆயிடுச்சு. சென்ஸையும் ஸ்பீடுமே ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். மாக்கியோட ஸ்பீட நவையாவும் அவளுக்கும் நடந்த ஃபைட்லயே பார்த்திருப்போம். ஐக்யூ ஸ்ட்ராட்டஜில மாக்கியை விட டோஜி ஒரு படி முன்னாடி தான் இருக்காரு. பொட்டன்ஷியல் எடுத்துக்கிட்டோம்னா மாக்கிக்கு ஃபியூச்சர் இருக்கு, இன்னும் வளர சான்ஸ் இருக்கு. சுருக்கமா சொன்னா டோஜி ஒரு நேச்சுரல் பார்ன் கில்லர், மாக்கி ஒரு செல்ஃப் மேட் வாரியர். இன்னைக்கு சண்டை நடந்தா டோஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வெற்றியை தேடி தரலாம். ஆனா மாக்கி இன்னும் சில வருஷம் போனா டோஜியவே சர்பாஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இந்த கம்பேரிசன் வீடியோ எப்படி இருந்துச்சு? உங்களோட ஃபேவரட் நம்ம கிங் டோஜியா இல்லை நம்ம குயின் மாக்கியா என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வேற யாரை பத்தி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.